புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆபத்தான நிலையில் வந்த சிறுமியை மருத்துவர்கள் குழு ஒரு வாரம் சிகிச்சை அளித்து காப்பாற்றியது நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. இலுப்பூர் அருகே குளவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுமி மதுஸ்ரீ உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் அழைத்து வந்தனர். சிறுமி மதுஸ்ரீயால் கண்களை கூட திறக்க இயலவில்லை. கட்டுவிரியன் பாம்பு கடித்திருந்தால் பாதிக்கப்பட்டோர் கண்களை திறக்க முடியாத அளவுக்கு விஷத்தின் பாதிப்பு இருக்கும் என்பதை மருத்துவர்கள் அறிந்திருந்தனர். எனவே சிறுமிக்கு தொடர்ந்து ஒரு வாரம் விஷமுறிவுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவர் குணமடைந்தார். இதுகுறித்து பேசிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் கலைவாணி, சிறுமியை அவரது பெற்றோர் 24 மணி நேரம் கழித்துதான் அழைத்து வந்ததாக தெரிவித்தார். இருப்பினும் உரிய சிகிச்சை அளித்து சிறுமியை உயிருடன் மீட்டுள்ளோம் என்றார். அரசு மருத்துவர்களுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இங்கே சேர்க்கும்போது அடிபட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் அடிபடலைன்னு சொல்லிட்டாங்க. அடியெல்லாம் இல்லைங்க, செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அடிபடலைன்ட்டு அப்போ திருப்பி குழந்தைகள் வார்டுக்கு மாற்றினாங்க. உள்ளே குழந்தைகள் வார்டுக்கு போயிட்டு ஊசி போட்டு செக் பண்ணும்போது தான் கண்ணை பார்த்துட்டு இது விஷக்கடி தான் கிடச்சிருக்குங்க, அதனால இது மாதிரி இருக்குங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் விஷக்கடி ஊசி போட்டு பிள்ளைங்க காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி கட்டுரியன் பாம்பு தான் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் மேடம் சொன்னாங்க.